இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இலக்கியா தோக்க தான் போகிறா. பைரவி ஆண்டியை வச்சு நேற்று நைட்டு நாம் சொன்ன மாதிரி அந்த இலக்கிய ரெடி பண்ண கொட்டேஷனை நாம் எடுத்தாச்சுமா. அதனால் இப்போ பைரவி ஆண்டி வச்சுருக்க கொட்டேஷன் எடுத்துகிட்டு போய் இலக்கியா காலையில் சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக இலக்கியாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. அதில் நாம் எக்கச்சக்க அமௌண்ட்டை போட்டிருக்கோம். அதனால் இலக்கியா அசிங்கப்பட்டு நிற்கிறது உறுதிமா. நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அஞ்சலி பேசிகிட்டு இருக்காங்க. தாட்சாயினி மனசில் ஒரு விஷயம், அந்த இலக்கியம் நாம் நினைக்கிற மாதிரி சாதனால் தான். அவள் என்ன அவ்வளோ பேர் ஆளாக என்ன, அவளுக்கு கொட்டேஷனாலே புதுசு தான், டெண்டரும் புதுசு தான். அதனால் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதில்ல. இந்த மாதிரி டெண்டர் நாம் கைப்பற்றது மூலயமா நம்ம கம்பெனியை நம்பர் 1 பிஸ்னஸ் கம்பெனியாக மாற்றணும். ஏன்னா எஸ்எஸ்கே அப்படி தான் இருந்தார். ஆனால் என்றைக்கு இந்த கௌதம் உள்ளே போந்தானோ அன்னைக்கு எஸ்எஸ்கே நம்பர் 2ஆக மாறிட்டார். ஆனால் எஸ்எஸ்கே திரும்ப நம்பர் 1 மாற்றத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு இந்த டெண்டரும் முக்கியமான ஒன்று தான். இந்த டெண்டர் கண்டிப்பாக கைப்பற்றி ஆகணும். அதுக்காக தானே கார்த்தியை வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம தாட்சாயினி மனசாக நினச்சிக்கிட்டு, சரி அஞ்சலி வா போய் படுக்கலாம், காலையில் நமக்கு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படுத்துகிறாங்க. காலையில் பார்த்தா நம்ம இலக்கியா ஏதாச்சு குளிச்சு கழிச்சிட்டு சாமி கும்பிட்றது பூஜை போய் நின்று ஜானுவை கூப்பிட்டு அந்த கொட்டேஷனை அவங்க கையில் எடுத்தா சொல்லி ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அங்கேருந்து இலக்கிய கிளம்பும்போது பைரவி இலக்கியா பார்த்து, இங்கே பாடி நீ வேணால் இப்போ சந்தோஷமாக போகலாம், ஆனால் கண்டிப்பாக நீ இந்த டெண்டரில் ஜெயிக்க மாட்டே. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டெண்டர் அப்படிங்கிறது எவ்வளோ விஷயம் தெரியுமா. அதில் கலந்துக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி தரதரம் வேணும். எதுவுமே இல்லாமல் பிச்சைக்கார வீட்டில் வந்துட்டு நீ என்னமோ டெண்டருக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணி போறியா, நீ வேணா பாடி அசிங்கப்பட்டு தான் வரப்போ நீன்னு அப்படின்னு பைரவி கடுப்பேற்றுறாங்க. ஆனால் இலக்கியா அது எதுக்குமே கோவப்படாமல், இங்கே பாருங்க ஆண்டி, இன்னும் கொட்டேஷனுக்கு இப்போ தான் போகிறோம், நாங்கள் டெண்டர் முடியல, டெண்டர் முடியட்டோம், அதுக்கப்புறமா யார் அசிங்கப்படுறா யார் அசிங்கப்படாமல் இருக்காங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வராங்க. இலக்கியம் அந்த டெண்டர் இடத்துல வண்டி நிப்பாட்டும்போது கரெக்டாக அஞ்சலி தாட்சாயினி எஸ்எஸ்கே 3 பேர் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு இங்கே இலக்கியா தோற்றுருவா, இலக்கியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு 3 பேர் ரொம்ப நக்கலை இலக்கியாவை கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் டெண்டர் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே இலக்கியா தான் டெண்டரை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு டெண்டரில் அறிவிக்கிறாங்க. அதை கேட்டதும் எஸ்எஸ்கே தாட்சாயினிக்கு செம்ம கோவம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு 2 பேருமே கண் பிதுங்கி நிற்கிறாங்க. இலக்கிய ஜெயிச்ச சந்தோஷத்தில் எஸ்எஸ்கேவை பார்த்து, என்ன எஸ்எஸ்கே, நாம் தான் இது ரைட்டு ஆளை வச்சு இலக்கிய ரெடி பண்ண கொட்டேஷனை மாற்றிட்டோமே, அப்புறம் எப்படி இலக்கியாவுக்கு இந்த ஆர்டர் கிடச்சிது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள் எஸ்எஸ்கே, எனக்கு முன்னாடியே தெரியும். அது இல்லாமல் என் கௌதம் சொல்லிட்டாரு, எப்படியும் நீ ரெடி பண்ணுற கொட்டேஷனை உனக்கே தெரியாமல் அந்த எஸ்எஸ்கே ஆள் வச்சு எடுத்துருவான், எடுத்து அதில் இருக்கிற அமௌண்ட்டோட ₹1 கம்மியாக தான் கோட் பண்ணுவான் அப்படின்னு கௌதம் கரெக்டாக சொன்னார். அதனால தான் நான் என்ன பண்ணேன், பூஜை ரூமில் ஃபேக்காக ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து அங்கே வச்சேன். அது ஃபேக்குன்னு கூட தெரியாமல் நீங்கள் அதை பார்த்துட்டு அதை விட ₹1 கம்மி பண்ணி கோட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் நான் ரெடி பண்ண கொட்டேஷன் மூலிமா இன்றைக்கி நாங்கள் நினச்ச மாதிரி இந்த டெண்டரை கைப்பற்றிட்டோம். இந்த டெண்டர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீ இந்த டெண்டர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே கௌதம் மேலே போலியாக கடத்தல் கேஸில் பதிவு பண்ணி அவரை உள்ளே தள்ளிட்டா இந்த டெண்டரை நீ கைப்பற்றினான்னு பிளான் பண்ணலை. அந்த பிளான் எல்லாத்தையும் உடைக்கணும், தவிடுபடி ஆக்கணும், உன்னை அசிங்கப்படுத்தி நீ யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான்டா நான் இதில் கலந்துக்கிட்டு கௌதம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த டெண்டரையும் ஜெயிச்சிருக்கேன். இப்போது இந்த டெண்டரை ஜெயிச்சிட்டேன். அடுத்தது கார்த்தி நீ எங்கே கடத்தி வச்சிருக்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கார்த்தியோட கடத்தலுக்கும் கௌதமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் பண்ண நீ தான் சொல்லி கண்டிப்பாக நிரூபிக்காமல் விட மாட்டேன். நிரூபித்து உன்னுடைய உண்மையான முகத்தை கிழிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன். அதே மாதிரி என் புருஷன் கௌதம் எந்த தப்பும் பண்ணலை, அவர் நிரபராதி அப்படின்னு வெளியவும் கொண்டு வருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. தாட்சாயினி கையில் வச்சுக்க ஃபோனை தூக்கி அடிக்கிறாங்க. எஸ்எஸ்கே உடனே, தாட்சாயினி போதும் நிப்பாடுங்க எஸ்எஸ்கே, உங்களால் எனக்கு ஒரே அசிங்கம் மட்டும்தான். அந்த கௌதம் என்ன அடிக்க வந்தான், இன்றைக்கி இந்த இலக்கியா என்ன எல்லா முன்னாடியும் டெண்டரில் தோக்கடிச்சு ரொம்ப நக்கலாக பேசிட்டு போகிறா. ஆக மொத்தம் நான் மட்டும்தான் இதில் அசிங்கப்பட்டு நிற்கிறேன், நான் மட்டும் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன். தோற்று போயிட்டேன் எஸ்எஸ்கே, தோற்று போயிட்டேன். சாதாரண ஒருத்தர் இலக்கியா டெண்டரில் கலந்துக்கிறதுக்கே ஒரு தகுதி தராதரம் வேணும்னு சொன்னேன். ஆனால் இந்த தகுதியும் இல்லாமல் இந்த தராதரமும் இல்லாமல் அவள் இன்றைக்கி டெண்டரில் ஜெயிச்சுட்டு போகிறா. அப்போது இவ்வளோ தூரம் பிளான் பண்ணியுமே லாஸ்ட்டில் கௌதம் ஜெயிச்சிட்டான். அப்படி தானே எஸ்எஸ்கே, இதை விட எனக்கு என்ன அசிங்கம் இருக்குது போது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே ஒன்று, தாட்சாயினி இது உனக்கு மட்டும் ஏற்பட அசிங்கம் இல்லை, இது எனக்கு ஏற்பட அசிங்கம் தான், என்னாலே தாங்கிக்க முடியல தான். ஆனால் அதுக்காக நான் உன்னை இப்படி விட்டுன்னு சொல்லலை, கண்டிப்பாக இதுக்கு நான் பதிலடி கொடுக்க தான் போகிறேன் தாட்சாயினி, நான் கொடுக்க தான் போகிறேன். இந்த கடத்தல் விஷயத்தை எல்லாமே பண்ணது நம்ம கௌதமுக்காக தான். நீ கூட சொன்னியாமே அந்த நாகுக்கிட்ட கார்த்தியை கொன்று பழைய தூக்கி கௌதம் மேலே போட்டு அவன் நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு சொன்னியே. என்கிட்ட நாகு சொன்னான், நான் தான் சொன்னேன் ஒரு டெண்டருக்காக கொலை பண்ணுற வரைக்கும் போவேனா,
அப்படின்னு சொல்லி அவன் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஆனால் இப்போது இலக்கியா பேசின பேச்சுக்கும் நாம் அசிங்கப்படுறதுக்கும் கண்டிப்பாக அந்த இலக்கியா மட்டும் இல்லை, இலக்கியாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் கடந்து கதறி துடிக்கணும். அதை பார்த்து சந்தோஷப்படணும். அப்போ தான் என் மனசு ஆறும். அதனால் இப்பயே போகிறேன். அந்த கார்த்தி எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை கதையை முடிக்க சொல்கிறேன். கதையை முடித்து அந்த பழைய தூக்கி கௌதம் மேலே போட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நான் நடுத்தில் நிற்க வச்சு கண் கலங்க வைக்கல. நான் எஸ்எஸ்கே இல்லை அப்படின்னு சொல்லவும் தாசினி எஸ்எஸ்கே அதை பண்ணுங்கள் எஸ்எஸ்கே, அந்த கௌதம் இலக்கியா 2 பேரும் ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மரணங்கிறது அவன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், சல்லியாக உடைக்கணும், பண்ணுங்க எஸ்எஸ்கே அப்படின்னு தாசினி சொல்கிறாங்க. உடனே எஸ்எஸ்கே அங்கேருந்து கிளம்பி நேராக ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போய்ட்டு ஃபைல்ஸ் எடுத்து வச்சுட்டு நாகு கால் பண்ணுறாங்க. நாகு இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனில் கார்த்தி வச்சுருக்க அப்படின்னு கேட்க நாகு உடனே லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாரு. உடனே எஸ்எஸ்கே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம இலக்கியா ரேவதி அம்மா கால் பண்ணி அத்தை அந்த எஸ்எஸ்கே கார்த்தியை பக்கம் தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அத்தை, ஃபாலோ பண்ணி அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு எனக்கு ஒன்று இன்டிமேட் பண்ணுங்கள், நான் பின்னாடியே வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தா ரேவதி எஸ்எஸ்கே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. எஸ்எஸ்கே எங்கே போகிறான்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இலக்கியாவும் பின்னாடி வராங்க. எஸ்எஸ்கே ஒரு 15 பங்களாவில் கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு ரொம்ப கோவமாக உள்ளே போகிறாரு. ரேவதி அம்மா அங்கே நின்றுட்டு இலக்கியா கால் பண்ணுறாங்க. இலக்கியாவும் அந்த அட்ரஸுக்கு அடுத்த 10 நிமிஷம் வந்துடுறாங்க. அதுவும் அத்தை அந்த எஸ்எஸ்கே எங்கே, இலக்கியா அவன் உள்ளே தான் போனான் அப்படின்னு சொல்ல 2 பேரும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா எஸ்எஸ்கே போனதும் செம்ம டென்ஷனாக தம் அடிக்கிறாரு. தம் அடிக்கும்போது நாகு என்னாச்சு சார், என்ன பிரச்சனை, அந்த கௌதம் திரும்ப என்ன பிரச்சனையா? ஐயோ இல்லை நாகு, நாம் இந்த கார்த்திகை கடத்தது எல்லாமே ஒரு டெண்டருக்காக தான். ஆனால் கடைசியில் அந்த இலக்கியா டெண்டர் நம்ம தோக்கடிச்சிட்டா. இது எனக்கு பெரிய அசிங்கம், என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கு பதில் நான் எதனா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல என்ன சார் பண்ண போகிறீங்க? இல்லை நாகு, தாட்சாயி சொன்னது தான் கரெக்டு. அந்த கார்த்தியை கொண்டுட வேண்டியதான். இதுக்கு மேலே கார்த்தி வீடு இருக்கிறதுல எந்த அவசியமும் இல்லை. கார்த்தியை கொண்டுட்டு அந்த பழைய தூக்கி கௌதமில் போட்டு கௌதமை நிரந்தரமாக உள்ளே தள்ளணும். கௌதமால் வெளியே வர முடியல அப்படின்னு இலக்கியா பார்த்து நொந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும். அதை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சரிங்க சார், நீங்கள் தான் சொல்லிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லி அதனால தான் கார்த்தி விட்டு வச்சேன். நீங்கள் சொல்லிட்டீங்களே இதுக்கு மேலே கார்த்தி விட்டு வைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நாகு சரி வாங்க சார், அவன் சாக தானே போகிறான், அவன் உங்களை பார்த்தா என்ன பார்க்கலன்னு வாங்க சார்னு சொல்லி எஸ்எஸ்கே அடிச்சுட்டு போக கார்த்தி பார்த்துட்டு எஸ்எஸ்கே அங்கிள் வந்துட்டிங்களா, என்னை காப்பாற்றுங்க அங்கிள் சொல்ல வாயை மூடுறா. யாருக்கு யார் அங்கிள், ஒன்றால் தாண்டா இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன். உன்னை கடத்தியும் கூட இந்த கௌதம் அடங்கலை. இன்றைக்கி டென்னில் தோக்கடிச்சிட்டான். அதுக்கு பரிசா உன்னை கொன்று உன் பாடி தூக்கி போய் கௌதம்கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் கௌதம் தான் சொல்லி அவன் நிரந்தரமாக ஜெயிலில் தள்ள போனான்டா அப்படின்னு சொல்ல அங்கிள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி காத்து ஷாக்காக பார்க்குறான். அப்போ தான் இலக்கியா அங்கே வந்ததுக்கு மட்டும் இல்லாமல் நேராக எஸ்ஐ கால் பண்ணி எஸ்ஐ மூலிமா ஒரு போலீஸ் பேக்கப்பை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்கே கரெக்டாக கார்த்தியை கொள்கிற இடத்துக்கு போலீஸ் உள்ளே போது எஸ்எஸ்கே நாகு அவங்களோட அடியாட்கள் எல்லாரையும் பிடிச்சிடறாங்க. கார்த்தியும் காப்பாற்றிடுறாங்க. கார்த்தி உண்மை சொல்லிடுறாரு. இது மாதிரி எங்கள் அண்ணனை பழிவாத்துக்காக இந்த எஸ்எஸ்கே என்னை கடத்தி தேவையில்லாமல் இப்படி நாடத்தை ஆடிட்டான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி மன்னிப்புக்கிறாரு. உண்மையை போட்டு உடைக்கிறாரு. அது மூலிமா எஸ்எஸ்கே நாகு 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணவும் கார்த்தியுடைய கடத்தலுக்கு உண்மையான காரணம் இவங்க தான் சொல்லி அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கௌதமுக்கு இந்த கடத்தலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் போய் சொல்லி கௌதம் அரெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு கௌதமையும் ரிலீஸ் பண்ணி இலக்கியா எஸ்எஸ்கே மூஞ்சில் கரியை பூசி டெண்டர் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் கௌதம் நிரபராதின்னு சொல்லி கௌதமையும் வெளியே கொண்டு வந்துடுவாங்க.